மார்க் ஆண்டனி என்ற வெற்றி படத்தை கொடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன் வெற்றி படத்தை கொடுத்த கையோடு இயக்கி தற்போது வெளிவந்திருக்க திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. இந்த திரைப்படம் தமிழ் புது வருடத்தை முன்னிட்டு கடந்த 10ஆம் தேதி வெளியானது. எல்லா படமும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் அஜித்தோட படங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வியாழக்கிழமை தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா அவர் சாய்பாபாவோட தீவிர ரசிகர் அப்படின்றதுனால சாய்பாபாவோட தீவிர ரசிகர்ன்றதுனால வியாழக்கிழமை அன்றைக்கி வெளியானது 10ஆம் தேதி. குட் பேட் அக்லி படத்தோட கதை எப்பொழுதோ அஜித் கிட்ட சொல்லி ஓகே வாங்கியாச்சு. ஆனால் இவ்வளோ தாமதமானதுக்கு காரணம் நடுவில் ஒரு படத்தை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க, அந்த படம் வெற்றி படமாக அமையட்டும், அதுக்கப்புறமா நாம் படம் பண்ணலாம்னு சொன்ன காரணத்தினால தான் மார்க் ஆண்டனி என்ற படத்தை எடுத்தார் ஆதிக் ரவிச்சந்திரன். அதன் பிறகு சொன்னபடியே குட் பேட் அக்லி படத்தை எடுத்தாங்க. அஜித் நடிப்பில் தொடர்ந்து சீரியஸான படங்கள் வெளிவந்த மத்தியில் குட் பேட் அக்லி ஒரு ஜாலியான படமாக அமைந்திருக்கு. அஜித் கூட சேர்ந்து ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடித்திருக்காங்க. அதன்படி திரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரபு, சுனில், பிரசன்னா, ரெடின் கிங்ஸ்லி, பிரியா வாரியர், ஜாக்கி ஷெரஃப், யோகி பாபு, சிம்ரன்னு தொடர்ந்து பல நட்சத்திர பட்டாளங்களே நடித்திருக்காங்க. அஜித்தை இந்த படத்தில் ரெட் டிராகன்ற கொடூரமான கேங்ஸ்டராக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தோட தீவிர ரசிகர்ன்றதுனால அவர் நடித்த பல படங்களோட காட்சிகளை ஆங்கங்கே இந்த படத்தில் வைத்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆடியன்ஸையும் குஷிப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே விஜயோட கில்லி படத்தில் வரும் காரப்புரி காட்சியும், துப்பாக்கி படத்தில் வரும் ஐ எம் வெயிட்டிங்கிற காட்சியும் வைத்திருக்காரு. இதன் மூலமா விஜய் ரசிகர்களுமே குஷி அடைந்திருக்காங்க இந்த படத்தின் மூலமாக. இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் மட்டுமே இந்த படம் குஷியாகியிருக்கு. அதுவும் அஜித் ரசிகர்களுக்கு பெரும் குஷியை ஏற்படுத்தியிருக்கு இந்த படம். ஆனால் சாதாரண ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கதை இல்லை, லாஜிக் இல்லை அப்படின்னு பல விமர்சனங்களை கொட்டி தீர்த்துருக்காங்க. அதுவும் படத்தில் பில்டப் இருக்கலாம், ஆனால் படம் முழுக்க பில்டப் இருந்தால் எப்படின்னு கேட்டிருக்காங்க. மார்க் ஆண்டனியில் ஒரு சில இடங்களில் தான் பழைய பாடல்களும் காட்சிகளும் வரும். அதன் மூலிமா ரசிகர்களுக்கு பிடித்து போயிருந்தது. ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா படம் முழுக்க பாதிக்கு மேலே அஜித்தோட பழைய படத்தில் வர காட்சிகளும் அதே போல் ரெஃபரன்ஸும் நிறைய இருக்கும். பழைய பாடல்கள் ரெட்ரோ மியூசிக்கெலாம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. இதுவே சாதாரண ஆடியன்ஸுகளுக்கு சகிக்கும் மாதிரி இருக்குது. ஏதோ 1-2 இடத்துல வச்சுருந்தா பிடிச்சிருக்கும். ஆனால் படத்தில் வர போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே ரெட்ரோ மியூசிக்கும் பழைய பாட்டுகள்லாம், அதுவும் முழுக்க முழுக்க பழைய பாடல்கள்லாம் போடுறதுனால கொஞ்சம் வெறுக்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் அஜித் ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த படம் கொண்டாட்டமாக அமைந்திருக்கு. அதன்படி 5 நாட்களில் தமிழகத்தில் மட்டும் இந்த படம் 107 கோடியை வசூல் செஞ்சுருக்கு. அதன்படி முதல் நாளில் இந்த படம் 35 கோடிக்கு மேலேயும், 2ஆம் நாள் இந்த படம் 15.5 கோடியும், 3ஆம் நாள் இந்த படம் 19.75 கோடியும், 4ஆம் நாளில் 20.50 கோடியும் வசூல் செஞ்சுருக்கு. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நேற்று 15.50 கோடியை வசூல் செஞ்சுருக்கு. நேற்று தமிழ் புத்தாண்டு விடுமுறை தினம் முன்னிட்டு 15.50 கோடி வசூல் செய்தது மிகவும் குறைந்த வசூலாக கருதப்படுது. சனி ஞாயிறுலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடியை வசூல் செஞ்சுருக்கு. ஆனால் இதுவே தமிழ் புத்தாண்டு விடுமுறை நாளான திங்கட்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா வசூல் கிட்டத்தட்ட 5 கோடி அளவுக்கு குறைந்து 15.5 கோடி மட்டுமே வசூல் செஞ்சுருக்கு. முதல் வார இறுதிக்குள்ளே உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா எப்படியும் 200 கோடி எட்டும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆக மொத்தத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தை எப்படி ஹீட் ஆக்கணும் அப்படின்ற வித்தையை கற்று வச்சுருக்காருன்னே சொல்லலாம். எப்படி மார்க் ஆண்டனி படத்தில் ரெட்ரோ மியூசிக்கை போட்டு பழைய ரெஃபரன்ஸ் எல்லாம் போட்டு ரெட்ரோ படமாக எடுத்து ஹீட் கொடுத்தாரோ, அதே போல் குட் பேட் அக்லி படத்தையும் ரெட்ரோ படமாக எடுத்து ரெட்ரோ மியூசிக்கெல்லாம் அங்கங்கே போட்டு பழைய படத்தோட காட்சி ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு இந்த படத்தை ஹிட் ஆக்கியிருக்கார். படம் எப்படியும் ஹிட். இந்த படத்தில் அஜித்துன்னு இல்லை, வேறு யார் நடிச்சிருந்தாலும் இந்த படம் ஹிட்டு. ஆனால் இதே யுக்தியை அடுத்தடுத்த படங்களில் அவர் கையாண்டார்னா இந்த படம், அவருடைய படங்கள் வரும் படங்கள் எல்லாமே ஹிட்டாவது சந்தேகம்தான். பொறுத்திருந்து பார்க்கலாம். குட் பேட் அக்லி திரைப்படம் உலகம் முழுக்க எவ்வளோ கோடி வசூல் செய்வது, 500 கோடி எட்டுமான்றதும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.